போலி ஆவணங்கள் மூலம் நிலத்தை அபகரித்த வழக்கில் ஜூலை 24 அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீது குற்றச்சாட்டு பதிவு என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். போலி ஆவணங்கள் மூலமாக நிலத்தை அபகரித்ததாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் மீதான குற்றச்சாட்டு பதிவு ஜூலை 24 நடைபெறும் என சென்னை சிறப்பு நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. சென்னை கிண்டியில் உள்ள தொழிலாளர் காலனியில் எஸ்.கே. கண்ணன் என்பவருக்கு ஒதுக்கீடு செய்த சிட்கோவின் நிலத்தை தமிழக அமைச்சர் மா சுப்பிரமணியன் சென்னை மாநகர மேயராக இருந்த பொழுது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி முறைகேடு ஆவணங்கள் மூலமாக தனது மனைவி காஞ்சனாவின் பெயருக்கு மாற்றம் செய்ததாக சைதாப்பேட்டையைச் சேர்ந்த பார்த்திபன் என்பவர் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் போலி ஆவணம் தயாரித்தல், ஏமாற்றுதல், கூட்டுச்சதி மற்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் மா சுப்பிரமணியன் மற்றும் அவரது மனைவி காஞ்சனா ஆகியோருக்கு எதிராக சிபிசிஐடி காவல்துறை வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் கடந்த 2019 ஆண்டு காவல்துறை தரப்பில் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்தது. இந்த வழக்கு சென்னை MP, MLA மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இந்த வழக்கிலிருந்து விடுவிக்க கோரி மா சுப்பிரமணியன் தாக்கல் செய்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஏற்கனவே தள்ளுபடி செய்தது. இந்த நிலையில் இந்த வழக்கு இன்று சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை எதிர்த்தும் தன்னை வழக்கிலிருந்து விடுவிக்க வேண்டும் என கோரியும் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதாக மா சுப்பிரமணியன் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கோடைக்கால விடுமுறை என்பதால் வழக்கினுடைய விசாரணை வரவில்லை. கடந்த மே மாதம் 21 வழக்கு விசாரணைக்காக பட்டியலிடப்பட்ட நிலையிலும் அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவில்லை என்பதால் ஜூலை 14 வரை கோடை விடுமுறை இருப்பதாகவும், எனவே விடுமுறைக்கு பிறகு வழக்கினுடைய விசாரணை ஜூலை 21 விசாரணைக்கு வரவுள்ளதால் அதுவரை குற்றச்சாட்டு பதிவை மேற்கொள்ளக்கூடாது, வழக்கின் விசாரணையை தள்ளி வைக்க வேண்டும். இதற்காக இறுதி வாய்ப்பாக தங்கள் தரப்பில் கேட்பதாக மா சுப்பிரமணியன் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் கோரினார். இதனையடுத்து வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 24 தள்ளி வைத்த நீதிமன்றம் அன்றுக்குள் ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்தில் பெற வேண்டும், இல்லை என்றால் வழக்கினுடைய குற்றச்சாட்டு பதிவு மேற்கொள்ளப்படும் என தெரிவித்து வழக்கினுடைய விசாரணையை ஜூலை 24 தள்ளி வைத்துள்ளார். தகவல்களுக்கு நன்றி ஆனந்த். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.